வணக்கம். இன்னைக்கு நாம இங்க நிக்கிற இடம் இந்தியாவின் இதயம், தமிழ்நாட்டின் ஆன்மீக பெருநகரம் திருவண்ணாமலை. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், பௌர்ணமி. அதாவது உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் அருணாச்சலாவை நடந்து பிரதட்சணம் பண்ணுற நாள் இது. கிரிவலம் அப்படின்னா அண்ணாமலையான சுற்றி நம்ம கிரிவலம் வரும்போது நம்மளுடைய பாவங்கள் அத்தனையுமே கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, உலகம் முழுக்கலேருந்து மக்கள் இந்த பௌர்ணமி நாளன்று இங்கு கிரிவலம் செய்வதற்காக பல இடங்களிலும் ஒன்று கூடி வருகிறார்கள். அவர்களுக்கு கிரிவல பாதையில் அமைந்துள்ள நித்யானந்த தியானபீடம் பல சேவைகளை செய்து வருகிறது. ஸோ இப்போ நம்ம நித்யானந்த தியானபீடம்குள்ளே என்ட்ராகும். என்ன சேவைகள் பரமஹம்ச நித்யானந்தரின் சன்னியாசிகளும் தியானபீடமும் செய்து வருகிறது என்பதை மக்களுக்கு பார்ப்போம். வெல்கம் டு அவர் ஆஷ்ரம் நித்யானந்தம். இங்கே நம்ம நித்யானந்த தியானபீடம்குள்ளார என்ன ஆக்சுவலி நடந்துட்டு இருக்குன்னா, இப்போ என்னோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் தியான முகாம் கல்பத்துரு அப்படின்னு சொல்லிட்டு பரமஹம்ச நித்யானந்தரை நேரடியாக எடுக்கின்ற தியான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு முழுக்கிலிருந்து மக்கள் வந்திருக்காங்க. இது கம்ப்ளீட் ஃப்ரீ ப்ரோக்ராம் ஆக்சுவலி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே இன்னைக்கு சாமிஜி சிவதி தீட்சை கொடுக்க போறாங்க. ஒருத்தருமே சுவாமிஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இது நம்மளுடைய மூன்றாவது கண், அதாவது சதாசிவனுடைய ஆன்மீக சக்திகளை வாழும் அவதார புருஷ பரமஹம்ச நித்யானந்தரின் குருகுல மாணவர்கள் மற்றும் சன்னியாச சீடர்கள் உலகத்திற்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாமிஜி கிட்ட இருந்து நேரடியாக பெற்ற ஒரே ஒரு மூன்றாவது கண் தீட்சை மூலமாக அவர்களால் கண்களை கட்டி படித்தல், தூரத்திலிருந்து பொருட்களை பார்க்கிறது, ஒரு உடலை பரிசோதனை செய்து அவர்களுக்கு என்ன நோய் இருக்கு, அதை எப்படி குணப்படுத்துது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்றது, இது எல்லாமே நம்மளுடைய குருகுல குழந்தைகள் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய சக்தி வெளிப்பாடு நடக்கின்ற இடம். இங்க நம்ம நிறைய மக்கள் இந்த தேர்ட் ஐ டெமோவை நேரடியா பார்த்து அவங்களுக்குள்ள சந்தேகங்களை குழந்தைகள்கிட்ட கேட்டு தீர்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் இன்னைக்கு அவரோட அனுபவத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு. ஐயா, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க இல்லையா, உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குற அனுபவம்? எம்ஜி ராம்குமார். நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான். அதான் எங்கள் வீடு அவங்க ஸ்கேன் பண்ணதாக சொன்னாங்க. என்ன ஏதாவது தெரிஞ்சதாக சொன்னேன். ஏதாவது ஃபோட்டோ ஒன்று இருக்குன்னாங்க. அது எந்த ஃபோட்டோன்னு கேட்டேன். அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு அதில் ஐடென்டி பண்ண முடியல. அதை எடுத்து காமிச்சேன் எந்த இடத்துல எது இருக்குன்னு. அவங்க அந்த ஃபோட்டோ இருக்கிற ஃபோட்டோ சரியாக சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த குழந்தைகளை முன்னப்பிட மீட் பண்ணதில்லை, இவங்க உங்களை முன்னப்பிட மீட் பண்ணதில்லை. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்த உடனே உங்கள் வீடு எப்படி இருக்குது, அதில் என்ன ஃபோட்டோ மாட்டிருக்கு நீங்கள் கேட்ட உடனே அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டாங்க. அது அந்த ஃபோட்டோ ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். முறையாக அந்த மாதிரி ஒரு அதிசயமான நிகழ்வை பார்க்குறீங்க. நீங்கள் என்ன இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சாமியோட சக்தியை பற்றியும்? இது உங்களுக்கு என்னவா தோணுது? குழந்தைங்கள்கிட்ட அற்புதமான சக்தி குறைஞ்சி கிடைக்குது. அது சரியான முறையில் வெளிக்கொண்டு வந்தோம்னா எல்லாருக்குள்ளேயும் இந்த சக்தி தானே, வெளியே என்ன தன்மையோ அந்த தன்மை உள்ளே இருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அதனால அந்த சக்தி இந்த குழந்தைகிட்ட அதீதமாக இருக்கு. கண்டிப்பாங்க. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே நம்மளுடைய நித்யானந்த குருகுல மாணவர்கள். இவங்க ஒருத்தர் மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 300 பேர் 400 பேர் இங்கே வந்திருக்காங்க. இதே மாதிரியான சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் ஒரு மாதமும் ஒரு வருடத்தில் ஒரு பல நாட்கள் குழந்தைகளுக்கான இந்த இலவச தியான முகாம், சக்திகளை வெளிப்படுத்துகின்ற ஆற்றலை தீட்சையை உறுப்பிக்கும் தியான முகாம் உங்களுக்கு நடக்குது. ஸோ எல்லாருமே நீங்களும் கலந்துக்கலாம். உங்களோட குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி சக்தியை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தேவை ஒரே ஒரு பரமேஸ்வருடைய தீட்சை மட்டும்தான். அழைத்து வாருங்கள் அனைவரையும். இங்க நாம பார்க்கறதுக்கு ஏரியா மிகப்பெரிய சேவையான அன்னதானம். அதாவது சாமி சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு ஆன்மீக தேவை, ஞானம் இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் வயிற்றுக்கு பசி எடுக்கிறவனுக்கு சாப்பாடு போறது மிகப்பெரிய சேவை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையாரோட அடி நிழல்ல இங்க வர அனைவருக்கும் நித்யானந்த தியானபீடம் ஒரு முறையும் அன்னதானத்தை பிரசாதமாக வழங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இங்க வந்திருக்கிற அனைத்து மக்களுமே இப்போ பார்த்தீங்கன்னா இலவச அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. இங்க மட்டும் இல்லை, நம்மளோட ஒரு ஆதீனத்திலையும் யார் எப்போ போனாலும் அன்னதானம் என்பது அவங்களுக்கு அளிக்கப்படுகிறதா சம்சனம். ஒரு முறை நீங்க ஒரு தெய்வத்தோடைய பிரசாதத்தை சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரசாதம் உங்க வயிறை போய் சேரத்துக்குள்ளார அந்த தெய்வம் நம்மளோட இதயத்தில் போய் நின்றும். அது மாதிரி அருணாச்சலரோட பிரசன்ஸ்ல சாமிஜியினால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உணவை நீங்கள் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் சாப்பிட்றது வெறும் சாப்பாடு இல்லை, அந்த தெய்வீக சக்தியே உங்களுக்குள்ளார உணவாக சேர்கிறது. ஏன்னா இங்கே நடக்கிற நாம கம்ப்ளீட் ஆர்கானிக் ஃபுட். சாமி இந்த அன்னதானத்துக்கு எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் ஆர்கானிக் ஃபுட்டு தான் போடுறாங்க. சாத்வீகமாக எந்த விதமான ஒரு ரசாயன பொருட்களும் சேர்க்காத தீட்சை பெற்ற ஹீலர்ஸ்களால் சமைக்கப்படுற உணவு. அதாவது நம்ம என்ன உணர்வு நிலையிலிருந்து சமைக்கிறோமோ அந்த உணர்வை தான் நாம் சாப்பிட்றோம், உணவை நாம் சாப்பிட்றது இல்லை. இங்கே சமைக்க வர அந்த ஒரு குக் கூட சாமியின் மேலே உள்ள
பக்தியினாலும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற இந்த எண்ணத்தினாலும் சமைக்கிறதுனால இந்த சாப்பிட்ற சாப்பாடே உங்கள் உடம்புல இருக்க அத்தனை நோயும் கம்ப்ளீட்டாக ஹீல் பண்ணும். ஸோ உங்கள் எல்லாரையுமே ஒரு முறையும் கிரிவல பாதை வரும்பொழுது நித்யானந்த தியானபீடத்துக்கு வந்து அண்ணாமலையான பிரசாதத்தை ஏற்று உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். Okay. So can I cut hold of someone and Ask them about the cultural experience. Actually, Ma, this ஸ்ரீரங்கத்துலேருந்து வருமா காலையிலேருந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. எங்களோட குறைகள்லாம் தீர்த்து கொஞ்சம் கேட்குறாங்க. இது என்ன இப்படி நிவர்த்தி பண்ணுங்கிறது சாமி சொல்கிறதுக்காக இப்போ வரப்போகிறாங்க. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு. நீங்கள் முதல்ல இந்த சக்திகள் பார்த்தீங்க இல்லையா, இப்பொழுது வந்து சக்திகள் வெளிப்படுது, அதை பார்த்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. அது எப்படி செய்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. புதுசாக இப்போலாம் பார்க்குறோம். அதை முறை நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு சின்ன கடையாக என் பேர் பார்வதி, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். சாமியோட 2008 என்எஸ்பி பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் சாமியோட பக்தியில் கனெக்டடாக இருக்கேன் அவரோட அருளால். இப்போது ஆக்சுவலாக கொஞ்சம் நடுவில் ஒரு பெரிய பிரேக் எடுத்து திருப்பி இப்போ தான் வந்திருக்கேன் இந்த ப்ரோக்ராமுக்கு, கல்பத்தரு ப்ரோக்ராமுக்கு. இவங்க சின்ன பசங்களாம் குருகுல் பாலசன்ஸ்லாம் அவங்க காமிக்கிற இந்த பவர்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற பவர்ஸ்லாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. அண்டு ரொம்ப இதெல்லாம் பல பேர் இன்னும் நிறையா இதெல்லாம் போய் சேரணும், நிறைய பசங்களும் சரி நிறைய பேருக்கு இதெல்லாம் போய் ரீச் ஆகணுன்றது ரொம்ப ஆசையாக இருக்குது. என்னோடய 2 பசங்களும் கூட இப்போ வர மே மாதம் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க, 3rd இனிஷியேஷன். அண்ட் இன்றைக்கி என்னென்னா, இன்னைக்கு காலையில் வரும்போது கல்பத்தருங்கிற மாதிரி தான் வந்தோம். ஆனால் அதுலேயே சிவதீட்சை கொடுத்து அதுலேயே வந்து 3rd இனிஷியேஷன் இன்றைக்கே சாமி தீட்சையாக கொடுக்குறாருன்னு பார்க்கும்போது காதால் இப்போ வரும்போது நான் எதிர்பார்க்கல ஈவினிங், ஆனால் அதை வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல ஜென்மங்களோட புண்ணியமாக இன்னைக்கு வந்து சேர்ந்துருக்கேன்னு நினைக்கிறேன். வேறு என்ன நிறைய விஷயம் ஆக்சுவலாக முதல்ல சாமிகிட்ட எப்படி கனெக்ட் ஆனோங்கிறதுலேருந்து அம்மா சொல்ல சொன்னாங்க. மகாவதார் பாபாஜியோட அருளால் அவரோட கைடன்ஸ் மூலமாக பரமஹம்ச நித்யானந்த சுவாமியோட ஒரு பக்தியில் வந்து அவரோட ஒரு இதில் வந்து கலந்துருக்கோம். நானும் என் கணவர் என்னுடைய பசங்க எல்லாருமே அந்த ஒரு வழியில் தான் வந்திருக்கோம். அதனால் வந்து எத்தனை கோடான கோடி நன்றி பாபாஜிக்கும் சாமிக்கும் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக பேசிகிட்டே இருக்கும்போது எனக்கு வார்த்தையும் தடையாகிறது. ஏன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ நிறைய கிராட்டிடியூடும் எப்படி அதை எல்லாத்தையும் சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொரு சந்தர்ப்பத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக ஸ்கிரிப்ட் எழுதியே நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். நித்யானந்தம். என் பேர் கணேஷ், தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன். நித்யானந்த டிவியில் பார்த்தேன். 3வது தீட்சை வந்து இன்றைக்கி தரதான் வந்தோம் திருவண்ணாமலையில். சரி, அந்த ப்ரோக்ராம் வந்தோம் காலையிலேருந்து ஓடிட்டுருக்கு. குருஜி தான் வருவாங்க பார்ப்போம். ப்ரோக்ராம் காலையிலேருந்து கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது ப்ரோக்ராம் பார்க்குறதுலேருந்து. மே 10ஆம் அங்கே ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்காங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு நானும் வருவேன். நீங்களும் வாங்க, எல்லாம் வாங்க. நித்யானந்தோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கும்.